இரண்டாவதாக புனித மதீனா முனவராவுடைய குத்பாவை ஹத்தீப் அஹ்மத் பின் அலி அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்த குத்பாவின் தலைப்பு ஹஜ்ஜி, கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜும் அல்லாஹ்வுடைய அன்பின் ரஹ்மத்தின் கருணையின் வெளிப்பாடும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த நிஅமத்துக்களை யாராலும் மட்டிட முடியாது. அந்த நிஅமத்துக்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், அவனை ஞாபகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சூரா இப்ராஹிம் 7வது வசனம், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன், நீங்கள் நிராகரித்தால் என்னுடைய தண்டனை பலமானதாக கடினமானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வினால் மனிதர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக பெரிய நன்மாராயம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது என்னவென்றால், அல்லாஹு தஆலா அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு ரஹ்மத் என்ற தொடர்பாகும். ரஹ்மத்தின் மூலமாகத்தான், அந்த ரஹ்மத்தின் மூலம் அல்லாஹு தஆலா நல்லவர்கள், பாவிகள், கெட்டவர்கள், முஃமின்கள், காஃபிர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரப்பனா வஸஅத குல்ல ஷை ரஹ்மத வ இல்மா. நபி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரப்பே, உன்னுடைய ரஹ்மத்தும் அறிவும் எல்லா விடயங்களையும் வியாபித்து விட்டது. சூரா காஃபிர் 7வது வசனம். அதே போல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனா, அன்பு செலுத்தக்கூடியவனா இருக்கிறான். சூரா அல் கஹ்ஃப் 58வது வசனம். அதே போல அல்லாஹ் சொல்கிறான், தன் மீது அல்லாஹ் ரஹ்மத்தை கடமையாக்கி விட்டான். சூரா அல் அன்ஆம் 54வது வசனம். மறுமையில் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு மாத்திரம் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்? மறுமை முஃமின்கள் அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களாகவும் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொண்டவர்களாக இருக்கிறார். அதனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மறுமையில் அல்லாஹ் முஃமின்கள் மீது கருணை காட்டக்கூடியவர் இருக்கிறார். சூரா அல் அஹ்ஸாப் 43வது வசனம். அடியார்கள் யாருக்கும் அல்லாஹ் தஆலா அணுவளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். ரஹ்மத் என்பது அல்லாஹ்வுடைய தன்மைகள் சிஃபத்துக்களில் ஒன்றாக இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் குறிப்பானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தகுதியான அமைப்பில் அவனுக்கு ஒரு ரஹ்மத் இருக்கிறது. அந்த ரஹ்மத்தை எங்களால் மட்டிட முடியாது, வரையறுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அவனுடைய தன்மைகளுடைய அந்தரங்கங்களை அவன் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். முன்னவர்களை பின்பற்றுவதில் கைர் இருக்கிறது, நூதனமான விடயங்களை பின்பற்றுவதில் ஷர் இருக்கிறது. அபூ ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு 100 ரஹ்மத் இருக்கிறது. அதில் ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கும், ஜின்களுக்கும், மிருகங்களுக்கும், பறவைகளுக்கும் மத்தியிலே அல்லாஹ் இறக்குகின்றான். அதன் மூலமாகத்தான் மனிதர்களும், மிருகங்களும், பறவைகளும், ஜின்களும் அவைகளுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு காட்டிக் கொள்கின்றனர், இரக்கம் காட்டிக் கொள்கின்றனர். தன்னுடைய பிள்ளைகள், கண்டுகள், குஞ்சுகள் இரக்கம் காட்டுகின்றனர். அதே போன்று அல்லாஹ் தஆலா 99 ரஹ்மத்தை வைத்திருக்கிறான். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அதன் மூலமாக ரஹ்மத் செய்வான். புகாரி, முஸ்லிமில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மொத்தமாக 100 ரஹ்மத். அதில் ஒரு ரஹ்மத் தான் உலக மக்கள் பரஸ்பரம் காட்டக்கூடிய அன்பாக இருக்கிறது. மறுமையிலே அல்லாஹ் தஆலா 99 ரஹ்மத்தை வைத்திருக்கிறான் முஃமின்களுக்கு அன்பு காட்டுவதற்காக வேண்டி. இந்த உலக வாழ்க்கை ரஹ்மத், அன்பு, கருணையின் மூலமாகத்தான் மனமாகும். ரஹ்மத்தின் மூலமாகத்தான் இந்த உலகம் வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்வார்கள். ஏழைகள், பலவீனர்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் ரஹ்மத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மத் இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கையின் செழிப்பை இழந்து விடுவான். வாழ்க்கையில் கடினத்தன்மை ஏற்பட்டுவிடும், அழிவுகள், நாசங்கள் ஏற்பட்டுவிடும், கெடுதிகள் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ளவன், ரஹ்மானாக இருக்கிறான், ரஹ்மத்தை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இது குர்ஆன் தெளிவான ஞானமுள்ள குர்ஆனுடைய ஆயத்துக்களாகவும், இது ரஹ்மத்தாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும், உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ரஹ்மத்தாகவும் நேர்வழி காட்டக்கூடிய அனுப்பப்பட்டிருக்கிறது. லுக்மான் 2-3 வசனம். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது மனிதர்களுக்கு அகப்பார்வையாக இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, நேர்வழி காட்டக்கூடியதாகவும், முஃமின்களுக்கு நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய முஃமின்களுக்கு கருணை காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. சூரா ஜாசியா 20வது வசனம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஒவ்வொரு சூறாவையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான். என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனைத்துமே ரஹ்மத்தாக இருக்கிறது. கட்டளைகள் அனைத்து ரஹ்மத்தாக இருக்கிறது, தடைகள் அனைத்து ரஹ்மத்தாக இருக்கிறது. கெடுதிகளை விட்டு, மனிதனை ஆபத்துகளை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் படிப்பினை நிறைந்தவைகளாக காணப்படும். ரசூல்மார்கள் அல்லாஹ் அனுப்பினான். அதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பினான், உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறான். குர்ஆன் சூரா அல் அன்பியா 107வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களை ரஹ்மத்தாக அன்றி அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக அன்றி நாங்கள் உங்களை அனுப்பவில்லை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலும் மறுமையிலும் முஃமின்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார். காஃபிர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறார். ஏன்? அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தின் மூலமாக அவர்களுடைய கெடுதிகள் குறைக்கப்படும். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களை, அவருடைய அநியாயக்காரர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ரஹ்மத்துடைய அந்த வழிகள் அதிகமாக இருக்கிறது. யார் அந்த வழிமுறைகளை கடைபிடிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற, என் ரஹ்மத் எல்லா விடயங்களையும் வியாபித்து விட்டது. யார் தக்வா உள்ளவர்களாக, ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய அத்தாட்சிகளை நம்பக்கூடியவர்களாக, ரசூல்மார்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, உம்மி நபியை பின்பற்றக்கூடியவர்களாக யார் இருப்பார்களோ அவர்களுக்கு என்னுடைய ரஹ்மத்தை நான் கொடுப்பேன். அந்த உம்மி நபியை பற்றி அவர்கள் அவருடைய வேதங்கள், தௌராத்தில், இஞ்சிலில் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்.
அவர்களுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், நல்லதை அனுமதிப்பார்கள், தீயதை தடுப்பார்கள். அவர்களுடைய சிரமங்களை, கஷ்டங்களை, பாரங்களை நபி அவர்கள் இல்லாமலாக்குவார்கள். சூரா அல்-அராஃப் 156 157 வசனம். இஸ்லாத்துடைய கடமைகள், தடைகள், ஏவல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் இந்த மார்க்கம் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டது. அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம், மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள். அது வானம் பூமியை விட விசாலமானதாக இருக்கிறது. தக்வாதாரிகளுக்கு அது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சந்தோஷமான நிலைமையிலும் கஷ்டமான நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள், கோபத்தை அடக்குவார்கள், மனிதர்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். சூரா ஆல இம்ரான் 133 134 வசனம். அதை ஓதி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு ஹதீப் அஹ்மத் பின் அலி அல் ஹுதைஃப் ஹஃபிதஹு விடைபெற்றதுக்கு பின்னால் ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய முடிவை யாராலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை யாராலும் எண்ணி முடிக்க முடியாது, அவைகளை யாராலும் மட்டிட முடியாது. அல்லாஹ் வீட்டை ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதிகளை யாராலும் எண்ணிட மட்டிட முடியாது. அரஃபாவில் தரித்து புனிதமான இடங்களுக்கு சென்று ஹஜ்ஜை செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை யாராலும் மட்டிட முடியாது. உலகத்தில் அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை, கூலிகளை, அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை யாராலும் மட்டிட முடியாது. தொழுகைகள், துஆக்கள், உதுஹியா, குர்பான் போன்ற அமல்களில் ஈடுபட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை யாராலும் மட்டிட முடியாது. அல்லாஹ் தஆலா அவைகளின் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய சோதனைகளை விட்டு மனிதர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான். மனிதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிறைவேற்றும் காலமெல்லாம் நலவிலே இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி இறுதியாக நீங்கள் நல்ல அமல்களில் ஈடுபட்டீர்கள், அந்த காலம் சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மஃபிரத் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால், ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள், அல்லாஹ்வுடைய சிறப்பை கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் ஏற்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் பின்பற்றக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் தஆலா மிகவும் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சூரா ஆல இம்ரான் 174 வசனம். எனவே நீங்கள் செய்த நல்ல அமல்களை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள், பாவங்களை கொண்டு நன்மைகளை கொள்ள வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம். சூரா முஹம்மத் 33 வசனம். உங்களுக்காகவும் உங்களுடைய தலைவர்மார்களுக்காக, முஸ்லீம்களுக்காக நீங்கள் எப்போதும் துஆ செய்யுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தக்கூடிய திருவசனத்தை ஓதி நீண்டது ஒரு துஆவை செய்து ஹதீப் அஹ்மத் அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை விட்டும் விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.